வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா சாக்லேட் லவ்வர்ஸ்க்கும் ஃபேவரட்டாக இருக்க போகுது. ஹாட் சாக்லேட் கேக். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்லைஸ் எடுத்தாலே நீங்கள் சாக்லேட் வாயில் உருகி மெல்ட் ஆகிடும். ஓவன் இல்லாமையே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். 1 கப் வீட் ஃப்ளோர், 1 கப் சுகர், 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் மில்க் சேர்க்குறேன். 1 கப் ஃப்ரெஷ் கர்டு தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அன்சால்ட்டட் மெல்டட் பட்டரை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம், இல்லை 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். எடுத்த பேக்கிங் சோடா அளவுலே 1 ஸ்பூன் வினிகரும் நம்ம ஆட் பண்ணி ஃபைனல் டச்சாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மூலமாக கேக் நல்லா ஸ்மூத்தியாக கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடைக்கும், நல்லா ஃப்ளெஃபியாகவும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா செட் பண்ணிவிட்டு கேக் டின்னில் போட்டு செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30 to 45 மினிட்ஸ் வரையும் கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு கேக்கு. இப்போ நம்ம ஹாட் சாக்லேட் சிரப் பண்ணலாம். அதுக்கு கொக்கோ பவுடர் 1 கப் சுகர் பவுடரை சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பவுல் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் மில்க் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும். ரொம்பவும் ஒரு லிக்விடாக இருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற பக்கத்தை பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரையும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சில் பட்டர் அன்சால்ட்டட் பட்டரை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த கேக் வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஹாட் சாக்லேட் சிரப் வீட்டிலையே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நீங்கள் ஊற்றணும். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸஸாக இருந்தால் தான் மேலே இருக்க சாக்லேட் சிரப்பை நீங்கள் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட் சிரப்பை எடுத்துட்டேன். இப்போ ஏதாவது கத்தி இந்த மாதிரி இருந்தால் அது மூலமாக போக் பண்ணி விடுங்க. அது மூலமாக சாக்லேட் சிரப் நல்லா உள்ளே இறங்கிடும். இந்த மாதிரி சோக்கோ சிப்ஸ் மார்ட்டில் அவைலபிளாக கிடைக்கிது. இதை ஃபைனல் டச்சாக மேலே அப்படி இந்த மாதிரி தூவி விடுங்க. ரொம்ப டேஸ்ட் எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே குஷி ஆகிடுவாங்க. ரொம்ப சூப்பரான எம்மியான ரெசிபி. இதுவரை யாரும் சந்தோஷ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ரெசிபி வேணும்னு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சந்தோஷ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்மியாக டேஸ்டியாக இந்த சாக்லேட் கேக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.